வயநாடுன்ற பேரை கேட்டாலே எப்படி நமக்கு உடம்பெல்லாம் நடுங்குதோ அதே போல பிரஜேஷ் அப்படின்றவரோட பேரை கேட்டாலே கேரள மக்கள்லாம் உணர்ச்சி வசப்படுறாங்க. இன்னைக்கு தேதிக்கு கேரளாவோட ஹீரோ இவர் தான். இவ்வளோ பெரிய பேரிடருக்கு நடுவுல தன்னோட உயிரை பணைய வச்சு கேரள மக்களை காப்பாத்தின ஒரு பெரிய ஆத்மானே இவரை சொல்லலாம். மற்றும் RSSின் நீண்ட கால உறுப்பினர் இவர். வயநாட்டுல நிலச்சரிவு ஏற்பட்ட ஒரு சில மணி நேரத்திலேயே தன்னோட ஜீப்பை எடுத்துட்டு துணிச்சலோட வயநாட்டுக்கு போய் பல மக்களையும் காப்பாத்திட்டு முகாமுக்கு கூட்டிட்டு வந்து சேர்க்கிறாரு. இது ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை இது மாதிரி போய் உயிரை பணைய வச்சு ரிஸ்க் எடுத்து மக்களை காப்பாத்தி கொண்டு வந்து முகாமில் சேர்க்கிறாரு. ஆனாலும் அவருக்கு மனசு கேட்கல. தன்னோட ஊர் மக்கள்லாம் அப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு 4வது முறையும் ஜீப் எடுத்துட்டு போறாரு. அந்த டைம்ல ஆத்து வெள்ளத்தை தாண்டி அந்த சைடு இருக்க மக்களை காப்பாற்ற வேண்டிய நிலை ஏற்படுது. ஆத்து வெள்ளத்தை தாண்ட என்ன பண்ணுன்னு தெரியாம ஜீப்பை ஆத்துக்குள்ளே விட்டுறாரு. ஆனா இந்த முறை அதிர்ஷ்டம் அவர் பக்கம் இல்ல. ஜீப் நீர்ல மூழ்கி அவர் எடுத்த முயற்சி அவர் உயிரையே எடுத்துருச்சு. அதே மாதிரி RSSின் உட்பிரிவான சேவா பாரதி உறுப்பினராயிருந்து பலரோட உயிரை தன் உயிரை பணைய வச்சு காப்பாத்தினாரு சுயம் சேவக் சரத். வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த சரத் வெக்கேஷனுக்கு சொந்த ஊருக்கு வந்தபோது தன்னோட ஊர் மக்கள்லாம் இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு மனம் பதறி இவங்களுக்கு உதவி செய்யணுமே அப்படின்னு சொல்லி உதவியில இறங்கி தன்னோட உயிரையே இழந்துட்டாரு சரத். RSSின் கொள்கை மேல பற்றுக்கொண்டு அதன் உறுப்பினரா நீண்ட காலமா செயல்பட்டு பேரிடரை கண்டு பயப்படாம பலரோட உயிரையும் தங்களோட உயிரை பணையம் வச்சு காப்பாத்தின இந்த 2 பேரோட இழப்புமே எங்களுக்கு தாங்க முடியாத துயரம்னு RSS அமைப்பினர் தங்களது வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்ச்சரம் சார்பா எங்களுடைய வருத்தத்தையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.